நண்பர்களே வணக்கம். இன்று நம் சாணக்கியர் கூறிய பேசாமல் ஜெயிப்பது எப்படி, எதிரியை நிலைகுலைய செய்யும் 7 ரகசியங்கள் பற்றி தான் நம்ம சாணக்கியர் கூறியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம். உலகில் பல போர்கள் ஆயுதங்களால் வெல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அறிவார்ந்த போர்கள் அமைதியால் மட்டுமே வெல்லப்படுகின்றன. ஒரு எதிரி உங்களை தாக்க வரும்போது நீங்கள் பதிலுக்கு தாக்கினால் அது உங்கள் பலவீனத்தையே காட்டுகிறது. உண்மையான வீரன் என்பவன் தன் கைகளை உயர்த்தாமல் தன் புத்தியால் எதிரியை பணிய வைப்பவன். இன்று நாம் பேசப்போகும் இந்த தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்க்க துணியும் எவரையும் நிலைக்குலைய செய்யும் ஆற்றல் கொண்டவை. நம்மில் பலரும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனே ஆவேசப்படுகிறோம், கத்துகிறோம் அல்லது வாக்குவாதம் செய்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் உங்கள் ஆற்றலை செலவிடுவது தேவையற்றது. ஒரு சிறிய தீப்பொறியை அணைக்க ஒரு குடம் தண்ணீர் போதும். ஆனால் அது பெருந்தீயாக மாறிய பின் மொத்த கடலையுமே கொண்டு வந்தாலும் அணைக்க முடியாது. அதுபோலதான் கோபமும். தொடக்கத்திலேயே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகினால் எதிரிக்கு நீங்கள் ஒரு இமயமலையைப் போல தெரிவீர்கள். நாம் வெறும் சண்டைகளை பற்றி பேசப்போவதில்லை. மாறாக ஒரு மனிதன் தன் ஆளுமையை எப்படி செருக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை அழிப்பதல்ல, அவர்களின் எதிர்ப்பை அளிப்பது. சாணக்கியர் போன்ற மாபெரும் அறிஞர்கள் பயன்படுத்திய அதே யுத்திகளை தான் நாம் நவீன காலத்திற்கேற்ப பார்க்க போகிறோம். உங்கள் மௌனம், உங்கள் நிதானம் மற்றும் உங்கள் வளர்ச்சி, இவை மூன்றும் தான் உங்களின் மிகப்பெரிய ஆயுதங்கள். தயாராக இருங்கள் நண்பர்களே. இது உங்கள் வாழ்க்கை போராட்டங்களை அணுகும் முறையையே மாற்றப் போகிறது. நம்ம 7 ரகசியத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். ரகசியம் 1. மௌனம் ஒரு பேராயுதம். மௌனம் என்பது ஒரு வெற்றிடத்தை போன்றது. நீங்கள் பேசாமல் இருக்கும்போது எதிரி உங்கள் மௌனத்தை எண்ணி பயப்படத் தொடங்குவார். அவர் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொள்ள நினைப்பார். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவருக்கு தோல்விதான் மிஞ்சும். உங்கள் மௌனம் அவர்களை தங்களை தாங்களே கேள்வி கேட்க வைக்கும். ரகசியம் 2. பலவீனத்தின் வேரை தேடுதல். எந்த ஒரு பெரிய கோட்டையையும் ஒரு சிறிய ஓட்டை வழியாக வீழ்த்த பழகலாம். உங்கள் எதிரியின் பலம் என்ன என்பதை விட அவர்களின் பலவீனம் எது என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஒருவரின் அகந்தை, பயம் அல்லது ஆசை எது என்பதை நீங்கள் கண்டறிந்துவிட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ரகசியம் 3. உணர்ச்சி மேலாண்மை. உங்களை யாராவது கோபப்படுத்த முடியும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எதற்கும் கலங்காத மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். எதிரி உங்கள் முன் ஆவேசமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கல் சிலையைப் போல அமைதியாக இருந்தால் அந்த ஆவேசம் அவருக்கே வினையாக முடியும். ரகசியம் 4. மூலோபாய காத்திருப்பு. அவசரம் எப்போதும் தோல்வியை தரும். சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் அமைதியாக காத்திருப்பதே மிகப்பெரிய தந்திரம். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். உங்கள் எதிரி செய்யும் தவறுகளுக்காக பொறுமையாக காத்திருங்கள். அவர்கள் நிதானம் இழக்கும் அந்த ஒரு நொடி உங்கள் வெற்றிக்கான கதவை திறக்கும். ரகசியம் 5. ராஜதந்திர வெற்றி. ஒரு எதிரியை ஒழித்தால் மற்றொரு எதிரி உருவாவான். ஆனால் ஒரு எதிரியை நண்பனாக்கினால் உங்கள் பலம் 2 மடங்காகும். அவருக்கு தேவையான ஒரு உதவியை செய்து அல்லது அவரோடு ராஜதந்திரமாக பேசி உங்கள் பக்கம் இழுத்துவிட்டால் அங்கே சண்டைக்கு இடமே இருக்காது. இதுவே மிக உயர்ந்த ராஜதந்திரம். ரகசியம் 6. வளர்ச்சியே ஆக சிறந்த பழிவாங்கல். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரும் ஆக சிறந்த தண்டனை உங்கள் வெற்றிதான். நீங்கள் அவர்களோடு சண்டையிட்டு நேரத்தை வீணாக்குவதை விட உங்கள் இலக்கை நோக்கி ஓடி மிகப்பெரிய உயரிய இடத்தை விடியுங்கள். நீங்கள் உயரத்தை இருக்கும்போது அவர்கள் உங்கள் நிலையை கூட தொட முடியாது. ரகசியம் 7. ரகசியங்களை பாதுகாத்தல். உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு வேட்டைக்காரன் வலை விரிக்கும் வரை சத்தம் போடுவதில்லை. அதுபோல உங்கள் திட்டங்கள் முழுமையாக நிறைவேறும் முறை அவற்றை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் வெற்றி ஒரு ஆச்சரியமாக இருக்கும்போதுதான் அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இறுதியாக நிறைவு பகுதி. இது ஒரு வலிமையான வாழ்க்கை முறை. சண்டையிடுவது என்பது ஒரு சாதாரண விலங்கு கூட செய்யும் செயல். ஆனால் சண்டையிடாமல் அறிவால் ஒருவரை வெல்வதுதான் மனித குலத்தின் உச்சக்கட்ட புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள்
உங்களை அவமானப்படுத்துபவர்கள் அல்லது உங்களை தடுக்க நினைப்பவர்கள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் கல்லெறிந்தால் உங்கள் கையில் தான் அழுக்காகும். அதற்கு பதிலாக அந்த ஒரு கற்களை சேகரித்து உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். ஒரு சிறிய நாய் உங்களை பார்த்து குறைத்தால் நீங்களும் பதிலுக்கு குறைக்கப் போவதில்லை. அந்த அமைதிதான் உங்களை ஒரு மனிதனாக உயர்த்துகிறது. உங்கள் மௌனம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது நீங்கள் ஒரு மாபெரும் நகர்வுக்கு தயாராகிறீர்கள் என்பதன் அடையாளம். உங்கள் நிதானம் உங்கள் பயம் அல்ல, அது உங்கள் எதிரியை நிலக்குலைய செய்யும் ஒரு யுத்தி. பதறாத காரியம் சிதறாது என்பது பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். இன்று நாம் பேசிய இந்த 7 ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடயமாக பயன்படுத்துங்கள் நண்பர்களே. உங்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் உங்கள் புன்னகையை கண்டு பின்வாங்கட்டும். உங்கள் வளர்ச்சியே அவளுக்கான ஆகச்சிறந்த தண்டனையாக இருக்கட்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கிய விஷயம் இதுதான். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. நீங்களே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்காதவரை உங்கள் மனதை ஒரு கோட்டையைப் போல வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் கோபத்திற்கோ பொறாமைக்கோ இடம் தராதீர்கள். மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். சண்டையிட்டு ஒருவரை வீழ்த்தினால் அவர் உங்கள் மீது வெறுப்பை மட்டுமே வளர்ப்பார். ஆனால் உங்கள் அறிவால் அவரை பணிய வைத்தால் அவர் உங்கள் ஆளுமையை கண்டு வியந்து நிற்பார். இந்த உலகில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். அமைதியை விதைப்பவன் வெற்றியை அறுவடை செய்கிறான். இந்த உரையாடல் உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வெற்றியில் சத்தமில்லாமல் அமையட்டும். ஆனால் அந்த வெற்றியின் செய்தி உலகெங்கும் எதிரொலிக்கட்டும். நன்றி நண்பர்களே. இதோடு இந்த ஸ்டோரி முடிந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயும் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். நண்பர்களே, இது என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.